மனிதகுலத்தை காக்க செயற்கை ரத்தம் தயாராகிறது. விபத்துக்கள், இயற்கை சீற்றங்களின் போது காயமடைந்தவர்களுக்கு ரத்தம் தேவைப்படும். அதேபோல அறுவை சிகிச்சைகளின் போதும் நோயாளிகளுக்கு ரத்தம் அவசியமாகிறது. இரத்த தானம் மூலம் உலக அளவில் பெறப்படும் ரத்தம் போதுமானதாக இருப்பதில்லை. குறிப்பாக அவசர காலங்களில் அரிய வகை இரத்தம் கிடைப்பதில் தொடர்ந்து சிரமங்கள் உள்ளன. எனவே செயற்கை இரத்தத்தை கண்டுபிடிக்கும் முயற்சியில் தீவிரப்படுத்தப்பட்டு அதில் வெற்றியும் கிடைத்து இருக்கிறது. இந்த முறையில் ஆய்வகங்களில் ஸ்டெம் செல்கள் வளர்க்கப்பட்டு இரத்த சிவப்பணுக்களாக மாற்றப்படுகின்றன. 5 லட்சம் ஸ்டெம் செல்கள் எனும் தொடக்க தொகுப்பு 50 பில்லியன் சிவப்பணுக்களாக கிடைக்கும். இது 15 பில்லியன் இரத்த சிவப்பணுக்களாக வடிகட்டி குறைக்கப்படும். தொடர்ந்து செயற்கை இரத்தத்தை தயாரித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதே இலக்கு என்கிறார் பேராசிரியர் ஆஷ்லே டாய். இதன் முதல் கட்டமாக மிகச்சிறிய அளவு செயற்கை இரத்தம் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டு அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பரிசோதிக்கப்பட்டு ஒரு முறை வழக்கமான இரத்தமும் இன்னொரு முறையில் ஆய்வகத்தில் வளர்த்தெடுக்கப்பட்ட இரத்தமும் செலுத்தப்பட்டு உடல்நிலை தொடர்பான தரவுகள் சேமிக்கப்பட்டு வருகின்றன. வழக்கமான இரத்தத்தை விட ஆய்வகத்தில் வளர்த்தெடுக்கப்பட்ட இரத்தம் மிகவும் ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. வழக்கமாக தானமாக பெறப்பட்ட இரத்தம் இளம் மற்றும் பழைய இரத்த சிவப்பணுக்களை கொண்ட கலவையாக இருக்கும். ஆனால் ஆய்வகத்தில் வளர்த்தெடுக்கப்படும் இரத்த சிவப்பணுக்கள் முழுவதும் புதிதாக இருக்கும் என தெரிகிறது. நன்றி நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.